இந்த உலகத்தில் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நேரம். நேரம் இருக்குல்ல, அது ஒளியை விட இன்னும் வேகமாக தான் போகும். இப்போ அடுத்து நீட் எக்ஸாமுக்கு இந்த நேரம் இருக்குது பாருங்கள், லைட்டை விட ஃபாஸ்ட்டாக போகிறதுனாலையோ என்னவோ உங்களை தாண்டியும் இப்போ வேகமாக கடந்து ஓடிட்டே இருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இன்னொரு 5 மாதம். இந்த 5 மாதத்தில் உங்களோட டாக்டர் கனவை நீங்கள் நிறைவேற்றணும், நீட்டில் சூப்பராக மார்க் எடுக்கணும் அப்படின்னா சும்மா பீஸ்ட் மோடில் இருக்கணும். நேரம் எவ்வளவு வேகமாக உங்களை நோக்கி இல்லை உங்களை விட்டு எடைய போயிட்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை தாண்டி ஓட போகிறீங்க. அடுத்த 5 மாதம் 150 நாள் நீங்கள் செய்ய வேண்டியது, யூ ஹாவ் டு பி வெரி 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 ஃபாஸ்ட். பட் த கொஸ்டின் இஸ் ஹவு. ஏன்னா சிலபஸ் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை இல்லையா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் மலை மாதிரி குவிஞ்சு இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆல்சோ. ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா அது இன்னொரு 10 டாபிக் உள்ள போகும். அதுலேருந்து 20 ஃபார்முலா வரும். அந்த 20 ஃபார்முலாவுக்கு 30 ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கும். ஓகேவா சார்? அப்போது இப்படி இது எங்கேயுமே முடிகிற மாதிரி இல்லை. இதை என்னால் டிஃபைனே பண்ண முடியல, இதை என்னால் ஒரு வரையறைக்குள்ளே எடுத்துகிட்டு வரவே முடியல. லைக் ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் இஸ் மை எக்ஸாக்ட் சிலபஸ். இவ்வளோதான்ப்பா சிலபஸ் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே எனக்கு நிம்மதியாக இருக்குமே. படிக்க போயிட்டே இருக்கேன்ற தலைவலி, ஒரு பெயின் உங்கள் எல்லாருக்கும் இருக்குதுன்னு புரியுது. நிறைய நேரத்தில் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் ஓகே சே அப்படின்ட்டு ப்ரிப்பரேஷனை கிவ் அப் பண்ணுற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, என்ன படிக்கணும், நம்ம எவ்வளவு படிக்கணுன்ற அந்த கிளாரிட்டி இல்லாமல் தான். நான் இவ்வளோதான் படிக்கணும், இவ்வளோ தூரம் நான் போகணுன்றத பார்த்துட்டேன்னா ஐ கேன் ரன் சார். ஆனால் ஓட அது போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்டில் நான் கிவ் அப் பண்ணிடுறேன். படிக்கணும்னு முடிவு பண்ணி காலையில் எழுந்தால் கூட நான் டீமோட்டிவேட் ஆயிடுறேன். இதான ஃபேக்ட். ஏங்கண்ணா உனக்கு இதுதான் பிரச்சனைனா கமெண்ட் பண்ணு. ஆமாம் சார் இதான் என் பிரச்சனை, தட் இஸ் வை ஐ எம் லூசிங் மோட்டிவேஷன்னா கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ண. அதுக்கு என்னென்னலாம் பண்ணுன்றத இந்த வீடியோலையும் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ ஸ்பெஷலாக அட்ரஸ் பண்ணி போடுறேன். சரியா? ஒரு விஷயம் என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஐ வாஸ் ஸ்டக் இன் ஸ்டேட் போர்ட் கிளாஸஸ், செகண்ட் மிட்டம் எக்ஸாம் அப்படி நாங்கள் இங்கே ஸ்டக்காக இருந்தோம். பட் இனிமே ஓகே எங்களால் உங்களுக்கு கண்டினியூஸாக நீட் ரிலேட்டடான வீடியோஸ் போட முடியும். எங்களால் நீட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி தர முடியும். அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியில் we can start taking classes. ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எண்டில் நாங்கள் பிடிச்சிக்கிறோம். ஓகே இப்போது நீ நீட்டில் டாக்டர் ஆகணும் அப்படின்னா உனக்கு 4 பக்கம் 4 தூண் வேணும்னா அதில் ஒரு தூணாக எங்களால் நிற்க முடியும். அப்போ மீதி 3 இந்த 5 மாதம் நீ எப்படி படிக்கணும், அந்த மீதி 3 தூண்களாக என்னென்ன இருக்கணும், அதுதான் இந்த வீடியோ. சரியா? என்ன பாஸ் என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா? ஏன்னா டு பி ஃப்ராங்க் இட்ஸ் பெயின்ஃபுல். ஓகே ஐ நோ இட் இஸ் வெரி 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 பெயின்ஃபுல். ஓகே ஸோ நிறைய நேரத்தில் நிறைய பேர் ஒரு பிளானை சஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பிளான் சொல்லிட்டு போயிடுவீங்க. படிக்க வேண்டியது நான் தானே, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தானே தெரியுன்ற வலியும் கோவமும் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் 150 நாள் இருக்குது. 150 நாளில் 160 எடுக்க முடியுமா அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா, ஆமாம் முடியும் தான். ஏன்னா இந்த கேள்வி உனக்குள்ள இருக்கு, இது முடியுமா, இஸ் இட் பாசிபிள், ஷுட் ஐ கிவ் அப் ஹோப், இல்லை ஷுட் ஐ கீப் ஃபைட்டிங் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பதில் என்னன்னா 650+ பாசிபிள் கண்ணா. ஆனால் நீ என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. ஓகே இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெயிச்சு வர உங்களுக்கு 4 தூண்கள் வேணும்னா அதில் ஒரு தூணாக நான் நிற்கிறேன். ஓகேவா? நீட் ரிப்பீட்டர்ஸ் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்டடிங் இன் அ இன்ஸ்டியூட். நான் என்ன பண்ணணும், நான் காலையில் இன்ஸ்டியூட் போயிடுறேன், சாயந்தரம் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். ஒரு சில பேர் அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருப்பேன். இல்லை அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் நீட் ரிப்பீட்டர்ஸ் யார் அப்படின்னா யூடியூப் பார்த்தே படிச்சுட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் பார்த்தே படிக்கிறதுல நிறைய பேர் 2nd and 3rd டைம் ரிப்பீட்டர்ஸாக இருப்பாங்க. அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, இதுக்கு மேலே ஃபீஸ் செலவு பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப் பார்த்து எப்படியாவது படிச்சிடுறேன்னு வெறி கொண்டு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் உன்னை பற்றிலாம். சரியா? உன்னை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் பார்த்துருக்கேன். உங்களோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? நீங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு 12th ஃப்ரெஷர் சார், ஏன் இப்போது என் அப்பா அம்மாவால் ரிப்பீட்லாம் என்னை பண்ண வச்செல்லாம் படிக்க முடியாது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் ஒரு நல்ல மார்க் எடுத்தால் 650 எடுத்தால் 600 எடுத்தால் ஏதோ ஒரு சீட்டை எனக்கு சேர்த்து விட்டுருவாங்க. ஆனால் தே கான்ட் அஃபோர்ட் கோச்சிங்.
அப்போது நான் 12th கான்சென்ட்ரேட் பண்ணுறதா நீட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறதான்னு மண்டையில் ஒரு பெரிய டயலமாவில் கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருக்கேன் சார்ன்ற ஒரு பெயினோட நீ இருக்கணும் எனக்கு தெரியும். உங்கள் எல்லாருக்குமே வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் முதல்ல நான் ஷேர் பண்ணுறேன். நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் எங்கேருந்து தெரியுமா வரும்? ஓகே, லேர்னிங் ப்ராசஸில் கிடையாதுடா. உங்களுக்கு இது புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஸ்டேட் போர்டில் படிக்கும்போது, இந்த வீடியோ நிறைய பேர் ஸ்டேட் போர்டு பசங்க தான் பார்க்குறேன்னு எனக்கு தெரியும், சிபிஎஸ்சி பசங்க கம்மியாக தான் பார்ப்பீங்க. ஸ்டேட் போர்டு பசங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூலில் எது ஒர்க் அவுட் ஆச்சோ, எது ஒன்றை டாப்பராக ஆக்கச்சோ, எது ஒன்றை நல்ல மார்க் எடுக்க வச்சுதோ, எது ஒரு டெஸ்ட்டில் ஒன்றை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சுதோ, அது நீட்டில் ஒர்க் அவுட் ஆகாதுராக்கண்ணா. இது கொஞ்சம் ஹார்டான ஒரு ட்ரூத். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளவு நேரம் ரிவிஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறியோ, எவ்வளவு நேரம் நீ படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறியோ, அவ்வளவுக்கு அவ்வளோ உன் மார்க் அதிகமாகும். ஆனால் நீட்டுன்னு வந்துட்டேன்னா இட் இஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ மேக்ஸில் வீக்கு கிடையாது, உனக்கு ஒரு கான்செப்ட் புரியாமலாம் இல்லை. ஓகே, நீ ஃப்ராங்காக சொல்கிற, மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்கிற, உனக்கு அதில் ஸ்கில்லு கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். என்ன, உனக்கு அதில் ஸ்கில்லு கம்மியாக இருக்குது. அப்போது அது ஒரு நெகட்டிவான விஷயம் கிடையாது, அங்கே தான் பிரச்சனையே. நிறைய பேர் உடனே இது ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிற. இல்லை, ஸ்கில் இஸ் சம்திங் விச் யூ கேன் டெவலப். சைக்கிள் ஓட்டுறது ஒரு ஸ்கில். அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம், நிறைய வாட்டி என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியும். சைக்கிள் ஓட்டுறது ஒரு ஸ்கில். ஓகே, அப்போது சைக்கிள் ஓட்டும்போது நம்ம எப்படி ஈஸியாக ஓட்ட கற்றுக்கிட்டோமா, இல்லை மல்டிபிள் டைம்ஸ் கீழே விழுந்து அடிப்பட்டு என்னன்னாலும் பரவாயில்ல இதை ஓட்டி காட்டுறோம். அந்த 4 அடி வரைக்கும் நான் அந்த கம்பம் வரைக்கும் நான் விழாமல் போயிடுவேன். பண்ணியிருக்கல, நீ யோசிச்சு பாரு. அது அந்த கம்பம் இருக்கல, அந்த மரம் இருக்கல, அது வரைக்கும் போயிடணும், விழாமல் போயிடணும், அது வரைக்கும் ஓட்டனா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஓட்டிருக்கல. எத்தனை வாட்டி விழுந்தாலும் செஞ்சல அது. அப்போது சைக்கிள் ஓட்டுறது ஒரு ஸ்கில், கஷ்டப்பட்டு தான் நீ அதை கற்றுக்கிட்ட. மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி தான், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான், பயாலஜி அந்த மாதிரி தான். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதும், ஞாபகம் வச்சுக்கிற விஷயத்தை திரும்ப எக்ஸாம் பேப்பரில் போய் கரெக்டாக ஞாபகப்படுத்தி எழுதுறதும் ஒரு ஸ்கில். உனக்கு 150 நாள் இருக்கு, அந்த ஸ்கில்லை நீ வளர்த்துக்க முடியும். 0ல் கூட இரு நீ, ஆனால் உன்னால் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும். அப்போது நீ யோசிச்சு பாரு, ஒரு ஸ்கில் இங்கே தேவைப்படுறது உனக்கு ஸ்கில். 12th 11th தேவைப்பட்டது ஸ்கில், ஆனால் இங்கே உனக்கு தேவைப்படுறது ஸ்கில். அப்போ அந்த ஸ்கில்லை நீ வளர்த்துக்கணும்னா முதல்ல எத்தனை வாட்டி தோல்வி அடைஞ்சாலும் சைக்கிள் ஓட்டும் போது நீ என்ன பண்ண, அந்த மரம் அந்த தூணு வரைக்கும் போகணும்னு நினச்சல, மினி டார்கெட்ஸாக பிரிச்சுக்கோ. இதை முடிக்கிற வரைக்கும் நான் இதை நிறுத்த மாட்டேன், பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபிசிக்ஸாக இன்றைக்கி நான் 20 ப்ராப்ளம் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா 20 ப்ராப்ளம் போடுற வரைக்கும் நான் வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன். அந்த 20 ப்ராப்ளம் நான் போட்டு பார்க்குறேன். அந்த 20 ப்ராப்ளம் நான் போட்டு பார்க்குறதுக்கு 10 வாட்டி புக் எடுத்து பார்த்தாலும் பரவாயில்ல, ஃபார்முலா தெரியலன்னு எடுத்து பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினச்சா செய்வேன் அப்படின்ற உனக்கு ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம், ஒரு ஸ்டபர்னஸ். அந்த ஸ்டபர்னஸை உன் மைண்டுக்குள்ளே கொண்டு வா. யூ கோயிங் டு பிரிங் தட் பிடிவாத குணம் டு யர் மைண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் உனக்கு ஒரு சேலஞ்ச், ஃப்ராங்காக ஒரு நல்ல சேலஞ்ச் தான் இதை ட்ரை பண்ணு. நீ ஒரு ரிப்பீட்டர், ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு வச்சு, விச் மீன்ஸ் 8 to 9 hours உனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் போயிடும். அண்ட் அங்கே உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் வைக்க போகிறாங்க இல்லையா, ப்ளஸ் கிளாஸஸ்லாம் நடந்துகிட்டே இருக்க போது. நீ எவ்வளவு ப்ராப்ளம் உன்னால் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணு, கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணு. ஒரு ஸ்கில் எப்போ வளரும் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வளரும். அப்போது நான் அடுத்த 150 நாள் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் உன்னோட ப்ராக்டிஸிங் எபிலிட்டியை வளர்த்துக்கும். நீ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறன்னா ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின், ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் நீ என்ன செய்யணும் அப்படின்னா சால்வ் பண்ணி இருக்கணும். எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, அந்த 20 10ன்னு போட்டிருக்கல, அது என்னதுன்னு நான் சொல்கிறேன். 20 கொஸ்டின் நீ சால்வ் பண்ணலாம். ஆனால் அந்த 20 கொஸ்டின் எப்படி தெரியுமா நீ சால்வ் பண்ணணும், பார்த்து சால்வ் பண்ணாலே எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஃபார்முலான்னு பாரு, என்ன ஸ்டெப்புன்னு பாரு, பார்த்துட்டு போடு. பார்த்துட்டு 20 சம்ம சால்வ் பண்ணு. அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஜுவாலஜியாக இருக்கட்டும், இன்னும் 2 ஜுவாலஜி இருக்குது, பாட்னியாக இருக்கட்டும். சரியா, அவசரமாக ஸ்லைடு போட்டேன்னா அதில் தப்பாக போட்டேன். அப்போ எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரும்போது நீயே ஞாபகம் வச்சுக்கும். சரியா, பாட்னியில் 30 கொஸ்டின்ஸ். அப்போ இந்த பக்கத்தில் இருக்க 10 என்ன சார், டெஸ்ட். ஒரு நாளைக்கு நீ என்ன தெரியுமா செய்ய போகிற, 10 கொஸ்டின் டெஸ்ட் எழுத போகிற.
அந்த 10 கொஸ்டின் எப்படி தெரியுமா நீ எனக்கு டெஸ்ட் எழுதணும்? இந்த 20 கொஸ்டின்லேருந்து இந்த 20 கொஸ்டின் நீ சால்வ் பண்ணியல்ல, பார்த்து தானே சால்வ் பண்ண. நீயே இதுலேருந்து 10 கொஸ்டின் எடுத்துக்கும். நீ வேற யாரும் வேண்டாம், நீ இதுலேருந்து 10 கொஸ்டின் எடுத்து, இப்போ ஒரு பேச்சுக்கு 45 km/h ஒரு வேல்யூ இருக்குன்னா நீ அதை 15 மாற்றி சம் போட்டுப்பார். நீயா சம்ம போட்டுப்பார். அதில் இருக்கிற வேல்யூவை நீ மாத், கண்டிஷனை நீ மாத், யூ ஃபார்ம் யோர் ஓன் கொஸ்டின். 10 கொஸ்டின் நீ டெஸ்ட்டாக எழுது. இதுதான் ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேலஞ்ச். எவ்ரி சிங்கிள் டே ஃபிசிக்ஸில் 20, கெமிஸ்ட்ரியில் 20, ஜுவாலஜியில் 30, பாட்னியில் 30 கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு, ஃபிசிக்ஸில் 10, கெமிஸ்ட்ரியில் 10, ஜுவாலஜியில் அஃப்கோர்ஸ் ஜுவாலஜி அண்ட் பாட்னியில் கொஸ்டின் நீ மாற்ற முடியாது, பட் டெஸ்ட்டாக எழுதிப்பார். என்ன செய்ய போகிற? டெஸ்ட்டாக எழுதப்போகிற. இப்போது சார் அடுத்த கேட்டகரிக்கு வரும். இது உனக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சேலஞ்ச். 150 நாள் இதை ட்ரை பண்ண போகிறேன். நீ இதில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் இனிமேல் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் நீட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறேன், PYQ சால்வ் பண்ணுறேன். நான் இதே மாதிரி டெய்லி 10 கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணி வீடியோஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரியா? நான் இதெல்லாம் பண்ணித்தரேன். ஸோ எந்த 10 நான் டெஸ்ட் எழுதுறது அப்படின்னா, நான் சால்வ் பண்ணி தர 10 கொஸ்டின் நீ எழுதுறதுனா போதும். டெய்லி 10 கொஸ்டின் நான் உனக்கு PDF நான் சூஸ் பண்ணி கூட தரேன். எவ்ரிடே நான் ஒரு 10 கொஸ்டின் உனக்கு PDF கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ண. சரியா? இப்போ யூடியூப்பை பார்த்து மட்டுமே படிக்கிற ரிப்பீட்டர்ஸ், ஃபஸ்ட்டு திங் கரெக்டாக யாரை ஃபாலோ பண்ணுறதுன்றதுல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஐ வில் பி ஓப்பன். நீ யாரை வேணால் ஃபாலோ பண்ணு. யார் உனக்கு மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ, ஓகே, யாரால் உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ, அது எந்த சேனலாக வேணால் இருக்கட்டும், நீ ஃபாலோ பண்ணு. திஸ் இஸ் அன் ஹானஸ்ட் ஒப்பீனியன். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஜெயிக்கணும். அண்ட் நம்ம ஏன் ஜெயிக்கணுன்றது நமக்கு தெரியும். இட் இஸ் நாட் ஃபார் அதர்ஸ், பட் இட் இஸ் ஃபார் அஸ் அண்ட் அவர் பேரண்ட்ஸ் இல்லையா? நம்ம ஃபேமிலிக்குள்ளே நமக்கு இருக்கிற கனவுக்காக தான் நீ யூடியூப்லேயே படிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு. கரெக்டாக அங்கேயே மொதல் விஷயம் நீ ஜெயிச்சுட்ட, அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கும். என்னைக்கு அப்பா அம்மாவை நம்ம அவசரப்பட்டு நிறைய ஃபீஸ் எல்லாம் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு உனக்கு தோணுச்சோ, அதுவே ஒரு குட்டி வெற்றி தான், ஒரு குட்டி சக்ஸஸ் தான். நீ கரெக்டான பாதையில் போகிறன்றதுக்கான ஒரு அறிகுறி தான். சரியா? அப்போ நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அப்போ அவங்கெல்லாம் 20 சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டியூட்டில் இருக்காங்க, அங்கே தேர் கோயிங் டு புட் சம் எஃபர்ட். அது இல்லாமல் இதை செய்யப்படுறாங்க. நீ என்ன செய்யணும்? நீ 30 கொஸ்டின் சால்வ் பண்ண. நீ என்ன செய்ய போகிற? 30 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிற. ஜுவாலஜி பாட்னியில் 40 பண்ண போகிற. சொல்லிட்டல, உனக்கு புரியுது இப்போ. ஓகே, 40 பண்ண போகிற. 20 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிற. இது என்ன ஆனாலும் சரிப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீ ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு நான் காலையில் 8 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஃபிசிக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் சொல்கிறேன். டைம் அப்படி பிரிச்சுக்கும். சரியா? அதே மாதிரி நான் ஒரு 11:30 சே ஒரு 2 PM வரைக்கும் என்னானாலும் கெமிஸ்ட்ரிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே, பயாலஜிக்கு மொத்தமாக என்ன ஆனாலும் சரி, நம்ம வீட்டில் தானே இருக்கும். சரியா? ஒரு 3 PM லெட்ஸ் சே 8 PM வரைக்கும், ஓகே, 5 மணி நேரம் நான் பயாலஜிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். 9 PM வரைக்கும் பயாலஜிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். உன்னுடைய ஷெடியூலை நீ கிளியராக வச்சுக்கோ. என்னானாலும் இதை முடிக்காமல் நீ விடக்கூடாது. எவ்ரி சிங்கிள் டே. சார் நான் ஒரு ஃப்ரெஷர், நீட்டுக்கு நான் ஃப்ரெஷர், 12th படிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு புரியுது, உனக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது, பப்ளிக் இருக்குது. பப்ளிக்கா நீட்டா அப்படின்றத யோசிப்பேன் இல்லையா? என்னோட ஒப்பீனியன் என்ன தெரியுமா? நீ முடிவிடு, மற்றவங்க சொல்கிறத வெட்டுரு. நீ முடிவிடு. உனக்கு நீட் முக்கியமா? சார் நான் டாக்டர் தான் சார் ஆக போகிறேன்னா நீட் முக்கியம். இல்லை சார் நான் டபுள் மைண்டட், எனக்கு ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கணும், அவ்வளோதான். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் இஸ் சூப்பர் குட் கோர்ஸ். அதே மாதிரி என்னால் இன்னொரு கோர்ஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்குதுன்னா, எனக்கு அதை பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, யூ கோ வித் போர்டு எக்ஸாம்ஸ். ஓகே, இப்போ நான் டாக்டர் தான் ஆகணுன்றவங்க டெய்லி 10 கொஸ்டின் நீ சால்வ் பண்ணுறேன்னா 10 கொஸ்டின் டெஸ்டட். ஓகே, உனக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதை பண்ணுறதுக்கே உனக்கு டைம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல் ஆக்குபைடாக இருப்பேன். இதை நீ பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இதை செய்யறதுக்கே உனக்கு ஒரு நாளைக்கு 3 hours ஆகும். கண்டிப்பாக 3 hours ஆகும், அதுக்கு மேலே கூட ஆகும். அப்போ அந்த 3 hours உன்னோட ஷெடியூலில் நீ டைட்டாக ஃபைன் பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப கஷ்டம் தான், எனக்கு புரியுது. பட் இதை 150 டேஸுக்கு நீ எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போது அந்த லாஸ்ட் 2 months இருக்குல்ல, அங்கெல்லாம் நீ இதை விட பீஸ்ட் மோடுக்கு போயிடலாம். ஏன்னா உனக்கு பப்ளிக் எக்ஸாம் ஒன்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா நடுவில் ஒரு 30 நாள் கேப் இருக்குல்ல, அடிச்சு தூக்கு அந்த கேப்பில். ஓகே, ஒரு நாளைக்கு 50 ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. ஆனால் இப்போலேருந்தே நீ 10 சால்வ் பண்ணால் தான் அன்றைக்கி 50 சால்வ் பண்ண முடியும். அதுக்கான வெறி வரும், அதுக்கான ஸ்பீடு வரும்.
ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீ ஸ்கில்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோடா, உனக்கு ஒரு விஷயம் வராதுன்னே கிடையாது. ஸ்கில்லு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் லைக் ஐ செட், வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ டு ப்ராக்டிஸ். இல்லை ஒரு சில சின்ன சின்ன ஐடியா என்ன அப்படின்னா, முதல்ல சாப்டர் வைஸாக படிக்கிறத நிறுத்து. யூ கோ டாபிக் வைஸ். சாப்டர் வைஸாக இல்லாமல் டாபிக்ஸாக போ. முதல்ல இப்போ நீட்டில் ஃபிசிக்ஸில் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ரிப்பீட்டடாக என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, பயாலஜிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியணும். உனக்கு தெரியாதுன்னா என்னென்ன டாபிக் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பண்ணணுன்றதே நான் உனக்கு தனி வீடியோஸாக ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுவே ஒரு 20 நிமிஷம் போகும். சரியா? அப்போ ஃபிசிக்ஸில் மட்டும் நீ என்ன டாபிக்ஸ் பார்க்கணும், கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன மாதிரி கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, பயாலஜியில் என்னென்ன, ஓகே எது ஹெவி வெயிட்டேஜ் சாப்டர், அப்படி சரியா டாபிக் வைஸாக படி. ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அதான் பெரிய பிரச்சனை. எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணணும்னு தெரியல. எவ்வளோ பசங்க என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, திரும்ப 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 ரிப்பீட்டடாக என்கிட்ட தான் வரும், சார் நீங்கள் நடத்துறது எல்லாம் புரியுது சார், நீங்கள் நடத்தும் போது புரியுது, பக்கா ஃபிசிக்ஸ் ஈஸின்னு தான் அப்படி தான் தோணுது. ஆனால் நானாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா தான் என் மைண்டில் கிளிக்கே ஆக மாட்டேங்குதுன்றது தான் உன் பிரச்சனை. அப்போது அகைன் அங்கேயும் ப்ராக்டிஸ் தான் தேவைப்படுது. 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து அதோட ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதா? ஒரு சாப்டரோடைய ஃபார்முலாஸை நீ என்ன செய்ய போகிற, எவ்ரி 3 days ஒன்ஸ் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா அந்த ஃபார்முலாவை எடுத்து கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு படிக்கிற திறமை இருக்குது, ஆனால் படித்ததை திரும்ப ஞாபகப்படுத்துகிற திறமை கம்மியாக இருக்குது. ஆனால் அது திறமையை வளர்க்கலாம். அப்போ அது ப்ராக்டிஸால் வரும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, நான் நம்புறது, இது நிறைய பேரோட லைஃப்பை மாற்றிருக்கு. சரியா? ஸோ எவ்ரி 3 days நீ என்ன செய்ய போகிற, ஃபார்முலாஸை திரும்ப திரும்ப யூ கோயிங் டு ரிவைஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன டெய்லி டெஸ்ட், அந்த 10 கொஸ்டின் டெஸ்ட்டுனா டெஸ்ட்டை என்றைக்குமே என்ன பண்ணாத, மறந்துடாத, அதை என்றைக்குமே கேர்லெஸ்ஸாக விட்டுறாத. அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ஒரு மார்க் டெஸ்ட் எடு. ஒரு நீட் ஃபுல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வீக்லி ஒன்ஸ் ஒரு மார்க் டெஸ்ட் எடு. அதை நீயே திருத்தி பாரு. இதெல்லாம் நீ 150 days பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நீ இதெல்லாம் தனியாக செஞ்சேன்னா இனிமேல் நானும் இதெல்லாம் உன் கூட சேர்ந்து செய்ய போகிறேன். ஒரு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் பண்ணணுமோ நானும் உன் கூட சேர்ந்து அது எல்லாமே பண்ணுறேன். ஓகேவா? வி கேன் டூ திஸ் டுகெதர். ஓகே, அண்ட் லெட் சக்சீட் ஆல்சோ. ஸோ இப்போது இதில் இன்னும் எக்ஸாக்டாக என்ன மாதிரி ஹெல்ப் எல்லாம் உனக்கு தேவைப்படுது அப்படின்றத ஷேர் பண்ணேன். சரியா? ஆப்வியஸ்லி நாங்கள் ஒரு கிராஷ் கோர்ஸ் நீட்டில் பண்ண போகிறோம். பெய்டு கோர்ஸ் தான். சரியா? நான் உனக்கு யூடியூப்பில் கண்டென்ட்லாம் போடுறேன், அதெல்லாம் உனக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாக வந்துடும். இதை தாண்டி கிராஷ் கோர்ஸ் ஒன்று, பெய்டு கோர்ஸ் ஒன்று கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சரியா? அட் த எண்ட் ஆஃப் த டே we are like we have to do it இல்லையா? I am a teacher, right? we have to earn இல்லைங்களா? ஸோ அதுக்காக கோவப்படாதீங்க. ஓகே, பட் என்னால் யூடியூப்பில் என்னென்னலாம் தர முடியுமோ எல்லாமே நான் தரேன். பட் இஃப் யூ ஆர் வில்லிங், பெய்டு கோர்ஸ்க்கும் வா. ஓகே, பட் கெட் ஆல் திஸ் ஐடியா. சரியா? இதை தெளிவாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, இன்னும் நிறைய நீட் வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரியா? குட் பை ஃப்ரம் யானியன் சார்.